வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் குழுவின் அலுவலகமாக செயற்பட்ட பாரிய வீட்டில் சோதனை முன்னெடுப்பு. சிக்கலில் பிள்ளையான். நேருக்கு நேர் மோதவிருந்த 300 அடி கீழ் நோக்கி பாய்ந்த விமானம். சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்ற பேருந்து சாரதி மீது தாக்குதல். கணவரை வரவேற்க விமான நிலையம் சென்ற பெண் பற்றி எறிந்த வீடு. யாழில் கிணற்றடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் சுப்பிரமணியபுரம் வீதியைச் சேர்ந்த சிவஞானம் சிவகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் அவர் நேற்று மதியம் கிணற்றடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். இதன்போது திடீரென மயங்கி நிலத்தில் சரிந்துள்ளார். இதனை அவதானித்த அவரது மகன் அவரை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை சுன்னாக காவல்துறையினர் நெறிப்படுத்தினர். 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர்களில் 42ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வ அரங்கில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. நிகழ்வில் ஆரம்பத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடராஜா தங்கவேல், செல்வராஜா ஜோகசந்திரன், ஜெகநாதன், செல்லத்துறை சுப்பிரமணியம் ஆகியோரின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதித்தலைவர் CVK சிவஞானம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், சமத்துவ கட்சியின் செயலாளர் முருகேசு சந்திரகுமார், வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன், யாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, வலிகாம கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி விவகாரம் தொடர்பில் கொலையாளர்களிடமிருந்து நாம் நீதியை கோர முடியாது என மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர். செம்மணி விவகாரத்துக்கு நீதியான விசாரணை வேண்டுமென வலியுறுத்தி கொழும்பில் உள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் காரியாலயத்துக்கு முன்னர் நேற்று நடைபெற்ற போராட்டத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த அமைப்பினர் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த மனித புதைக்குழி ஒரு இன அழிப்பின் சான்று எனவும் போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இதற்கான விசாரணைகள் உடனடியாக நடைபெற வேண்டும் எனவும் இந்த குற்றங்கள் செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணியினர் வலியுறுத்தி வருகின்றனர். திருகோணமலை தம்பலகாமம் பிரதான வீதியில் நேற்று வீடொன்று தீப்பற்றி எரிந்ததில் முற்றாக நாசமாகியுள்ளது. வீட்டின் உரிமையாளர் குவைத் நாட்டிலிருந்து நாடு திரும்ப உள்ள நிலையில் கணவரை வரவேற்க மனைவி பிள்ளைகளுடன் கொழும்புக்கு சென்ற போது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலை மாவட்ட தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பலகாமம் பிரதான வீதியில் ஒரே காணிக்கில் 2 வீடுகள் அமைந்துள்ளது. இதில் ஒன்றின் வீட்டு உரிமையாளரின் குடும்பமும் மற்றொரு வீட்டில் உரிமையாளரின் தாயும் இன்னொரு மகளும் தூங்கிய நிலையில் புகை வாசனை ஒரு வகை சத்தம் ஏற்பட்டதை அடுத்து வெளியேறியுள்ளார்கள். அதன் பின்னர் அருகாமையில் உள்ள வீட்டாருக்கு அறிவித்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையில் தீயணைக்கும் பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து செயற்பட்டதாக தெரிய வந்தது. வீட்டின் உரிமையாளருக்கு தொலைபேசி ஊடாக அயலவர்கள் தகவல்கள் கூறியுள்ளார்கள். வீட்டில் உள்ள மின்சார பெட்டிகளான தொலைக்காட்சி, குளிர்தாசன பெட்டி உள்ளிட்ட பல தளபாடங்கள் என பல லட்சக்கணக்கான பெறுமதியான பொருட்கள் நாசமடைந்து எரிந்து சாம்பலாகியதை தெரிவித்தார். இது மின் கசிவா அல்லது திட்டமிட்டப்பட்ட சதியா என்பது பற்றியும் தம்பலகாம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாக்காக வருடந்தோறும் குறிப்பிடத்தக்க மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்கள் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று மண் வழங்க பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு மணல் விநியோகம் இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வருடாந்த திருவிழா ஜூலை 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் நல்லூர் கந்தனுக்கு அம்பன் பகுதியிலிருந்து மண் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்நிலையில் சட்டவிரோத மண் அகழ்வால் இம்முறை மண் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் மண் வழங்க மறுத்திருந்தார்கள். இதனால் அம்பன் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம மக்களுக்கிடையே முருகன் நிலை இடம்பெற்றதுடன் போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு மணல் விநியோகம் இடம்பெற்றது. இதேவேளை வடமராட்சி கிழக்கு அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் தமது கிராமத்தில் மண் அகழ்வு மேற்கொள்ள வேண்டாம் என தீர்மானித்து நிறைவேற்றதாகவும் கூறப்படுகிறது. எனினும் அதனை மீறி தனிநபர் ஒருவது பேரில் கனிய வளங்கள் மற்றும் புவிச்சரித்தியவியல் திணைக்களத்தின் அனுமதியினை பெற்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மன் கிராம அபிவிருத்தி சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சில வருடங்களுக்கு முன்னர் தனிநபர்கள் எவருக்கும் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை மீறி தனிநபர் ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
கிருஷாந்தி குமாரசுவாமி கொலையில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சோமரட்ன ராயபக்ச என்கின்ற வீரர் நேரடியாக அளித்த சாட்சியமூடாக நாங்கள் இந்த செம்மணியை அணுக வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கிருஷாந்தி குமாரசுவாமி கொலையில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரட்ன ராயபக்ச என்கின்ற வீரர் நேரடியாக அளித்த சாட்சியமூடாக நாங்கள் இந்த செம்மணியை அணுக வேண்டும் என்ற பார்வை எனக்கு இருக்கிறது. 300 முதல் 600 வரையிலான பேரை கொலை செய்து எங்களிடம் மேலதிகாரிகள் தந்தார்கள். இங்கு கொண்டு வந்து அவர்களை நாங்கள் புதைத்திருக்கிறோம் என்று அவர் சாட்சியம் வழங்கியிருந்தார். அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச மன்னிப்பு சபை போன்றன மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் 99ஆம் ஆண்டு வரையில் அகழ்வு பணிகள் மேற்கொண்டு சுமார் 19 எலும்புக்கூடுகளை அப்போது கண்டுபிடித்திருந்தார்கள். அது மாத்திரமன்றி இன்று கட்டிடங்களுக்கு அகழ்வு வேலைகள் இடம்பெற்ற போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கான வழக்குகள் தொடக்கப்பட்டு பின்னர் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரையும் 90 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு இன அழிப்பின் சான்றாக ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட மாபெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும். பல சிங்கள சகோதரர்களும் எங்களுடன் பேசும்போது தர்க்கம் செய்யும் போது விடுதலை புலிகள் கொலைகள் பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள். இதுவல்ல இங்கே பிரச்சனை. விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாதிகளிடம் முத்திரை குத்தியுள்ளது. பாதுகாப்பு படையினர் என்ற பெயரிலே மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டிலே ராணுவ வீரர்கள் வெற்றி வீரர்களாக அனைவராலும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நாட்டில் பிரஜைகளை கொன்றொழித்தவர்கள் எவ்வாறு வெற்றி வீரர்களாக கொண்டாடப்படுவது என்ற கேள்வி ஒரு சமூகத்துக்குள் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சோமரட்ன ராயபக்ச உயிரோடு இருக்கின்றார். உத்தரவிட்ட உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் தலைமை தாங்கக்கூடிய முப்படை தளபதியாக இன்றைய ஜனாதிபதி இருக்கின்றார். எனவே இதற்கான விசாரணைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த பாரிய குற்றங்களை இழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இதற்காக உள்நாட்டு பொறிமுறை சரியான விதத்தில் செய்யப்படவில்லை என்று தமிழ் மக்களாகிய நாங்கள் உணர்கின்றோம். இங்கிருந்து மலையக சகோதரர்கள் இதனை உணர்கிறார்கள். எனவேதான் சர்வதேச நீதி விசாரணை அவசியம் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். விமானத்துடன் நேருக்கு நேர் ஏற்படும் மோதலை தவிர்க்கும் விதமாக சவுத்வேர் விமானம் திடீரென கீழ் நோக்கி பாய்ந்த சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலிபோர்னியாவில் பார்பாக்கிலிருந்து புறப்பட்ட சவுத்வேர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களேயே பயங்கரமான முறையில் கீழ் நோக்கி பாய்ந்ததில் 2 விமான பயணிகள் காயமடைந்துள்ளார்கள். பயணிகள் பெரும் பீதிக்குள்ளாகியுள்ளார்கள். மற்றொரு விமானத்துடன் வானில் மோதலை தவிர்க்கும் விதமாக இந்த செயல் நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது. ஃப்ளைட் அவேர் தரவுகளின்படி விமானம் வரும் 36 வினாடிகளில் 300 அடி கீழே இறங்கியுள்ளது. விமானத்தில் இருந்த பயணிகள் நிலைமை மிகவும் குழப்பமாக இருந்ததாகவும் பலரும் விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என அஞ்சியதாகவும் தெரிவித்துள்ளனர். அந்த விமானத்தில் பயணித்த நகைச்சுவை நடிகர் ஜிம் டோன் வானில் மோதலை தவிர்க்க விமானி ஆக்ரோஷமாக கீழ்நோக்கி பாய்ந்தார் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனால் தானும் மற்றவர்களும் இருக்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கூரையில் தலை மோதியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்திலிருந்து பாடசாலை மாணவர்களை கந்தாளை சுற்றுலாய்க்கு அழைத்து சென்ற சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அப்பகுதியில் கடும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சம்பவம் தொடர்பாக வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வெறும் கவர்த்தைக்கு வைத்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அனுராதபுரத்திலிருந்து ஹந்தானி மலைத்தொடரை பார்வையிடச் சென்ற பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி கேண்டி நோக்கி திரும்பி வரும் வேளை இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திரும்பி வரும் வழியில் எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் பேருந்து மோதியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அப்பகுதியில் இருந்தவர்கள் பேருந்தின் சாரதி மீது பொல்லுகளால் கொடூரமாக தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். பேருந்தில் பயணித்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்ற கோரிக்கை விடுத்த போதிலும் மேலும் தாக்கியுள்ளார்கள். தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாடசாலை மாணவர்களும் இருந்துள்ளார்கள். தாக்குதலுக்கான பேருந்து சாரதியை பாடசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் கடந்த 10ஆம் தேதி கோகாகுமே பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கொலையுடன் தொடர்புபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த கைது நடவடிக்கையானது கடந்த 25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி கோகாமா பிரதேசத்தில் பைபாஸ் சாலையில் களத்தில் எரித்து படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சடலம் கொழும்பு 13 கொட்டாஞ்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் சடலம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் படுகொலை செய்யப்பட்டவர் செலுத்தி வந்த வாகனம் மானவெல்ல அருகம்புற பிரதேசத்திலும் கண்டெடுக்கப்பட்டது. அதனை ஏற்றிச் சென்ற நபர் மானவெல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் பிரகாரம் கொலைகளுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் நேற்றிரவு கொழும்பு மாதம்பிட்டி மற்றும் கிராண்ட் பாஸ் பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 4 பேர் 18 தொடக்கம் 24 வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்தி அம்பாறை மாவட்ட அலுவலர்கள் மற்றும் முகாம்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
குறித்த சோதனை நடவடிக்கை நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவு அணியினரால் மேற்கொள்ளப்பட்டது. யுத்த நிலவிய காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து 2004ஆம் ஆண்டு பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என்று கருணாகரன் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தர்களாக செய்யப்பட்ட புள்ளியால் எனப்படும் சிவதேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் பலர் செயற்பட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் நேற்று இருவேறு ஜீப் வண்டிகளில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை வெள்ளை நிற ஆடை அணிந்து அவ்விடத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அந்த நபர்கள் இனங்காட்டியதுக்கு அமைய கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அலுவலகம் மற்றும் பிரதான முகமாக செயற்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவட்டுவான் சந்தைக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீடு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபருடன் நீண்ட நேரமாக குறித்த வீட்டில் தரித்திருந்த புலனாய்வு பிரிவினர் சோதனையை மேற்கொண்டு பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியேறி சென்றதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது குறித்த வீட்டில் முற்பகுதி உணவகம் ஒன்றில் வாடகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் பாண்டியிருப்பு, கல்முனை, வேப்பமடி, சொரைக்கல்முனை, சம்பாந்துறை, சேனைக்குடியிருப்பு, அக்கரைப்பற்று, திருக்கோவில், விநாயகபுரம், காரைதீவு, 40ஆம் கட்டை, தம்பட்டை, பொத்துவில், கோமாரி, களஞ்சிக்குடாம், ஊரணி, களஞ்சிக்குடிச்சாரி என பல முகாம்கள் அலுவலகங்களும் செயற்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.